நமக்கு ஒரு லட்சியத்தோட, ஒரு கனவோட வாழ்க்கை முக்கியமா? இல்ல கனவே இல்லாம, லட்சியமே இல்லாம வாழ்க்கை அப்படியே வாழ்ந்துட்டு போறதா? அத பத்தி தான் இந்த வீடியோ. என் பேர் ஸ்ரீராம். எண்ணம் போல் வாழ்க்கைய பத்தி பல வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஒண்ணுக்கு 4 வீடியோ பாருங்க. புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணீங்கன்னா என் வீடியோ ரெக்கமெண்டேஷன்ல போகும். எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். முக்கியமா நிறைய பெண்கள், கல்யாணமான சில பெண்களை நீங்க போய் சில பேர்ட்ட கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஏதாவது லட்சியம் இருக்கா, ஏதாவது செய்யணும்னு உங்களுக்கு தோணுதான்னு கேட்டா அவங்க சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எனக்கு அப்படியே வாழ்ந்துட்டு போறது, கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை ஆயிடுச்சு, அவங்கள பார்த்துக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது, வேலை இருக்குன்னு செஞ்சுட்டு இருப்பேன்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மாதிரியே சிரிச்சுட்டே சொல்லுவாங்க. அவங்க பார்வையிலே புரியும் அவங்களுக்கு ஒரு கனவு இருந்திருக்கும், ஆனா அதை நிறைவேற்றாம கல்யாணம் ஆயிருப்பாங்க. சில பேர் கனவுனா என்னன்னே தெரியாது, லட்சியம்னா என்னன்னே தெரியாம மாதிரிலாம் சில பேர் இருப்பாங்க. ஆனா அவங்க சாதாரணமா இருந்தாங்கன்னா ஒண்ணும் இல்லை, ஆனா அவங்களுக்குள்ள அந்த நம்மளை பார்க்குற பார்வையிலே புரியும். அப்படிப்பட்டவங்களுக்காண்டி ஒரு கதை நான் சொல்றேன். கதைனா ஒரு இன்சிடென்ட் நடந்த விஷயம்தான். ஒரு அப்பா பையங்க இருக்கிறாங்க. அதுல ஒரு 12ல இருந்து 15 வயசுல இருக்கிற ஒரு பையன் இருக்கிறான். அவன் அப்பாட்ட கேட்கறான், அப்பா லட்சியம்னா என்ன, கனவுனா என்ன, ஏண்டா அப்படின்னு கேட்கறான். ஸ்கூல்ல சொன்னாங்க, லட்சியத்தோட கனவோட வாழ்ந்தாதான் நம்ம எண்ணங்கள் நல்லா இருக்கும், அதை நோக்கி நம்ம ஜெயிக்க முடியும், வாழ்க்கையில நிறைய ப்ராப்ளம் இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணி ஓட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க மிஸ் சொல்லியிருக்கிறாங்க அந்த சோஷியல் சயின்ஸ் கிளாஸ்ல. இதுக்கு என்னப்பா டிஃபரெண்ட், நான் லட்சியத்தோட தான் வாழணுமா, இல்லை நான் பாட்டு சும்மாவே இருந்துட்டு வாழ்ந்துட்டு போகலாமா அப்படின்னு கேட்கறான். அப்போ அவங்க அப்பா கூப்பிடுறாரு, உனக்கு இந்த கேள்விக்கு பதில் தான் வேணும், வா என் கூட சொல்லி ஒரு கடைக்கு கூட்டு போறாரு. கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற ஒரு ட்ரெஸ், புது ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாங்க. பையனுக்கு அவ்வளோ சந்தோஷம். போட்டு பார்க்குறான், ஃபிட்டா இருக்கு, பேண்ட் சட்டை போட்டோன்னே கரெக்டா இருக்கு, கண்ணாடியில் பார்க்குறான், சூப்பர்னு சொல்லி சொல்றான். அப்பா இது நல்லா இருப்பா, அதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றான். ஹீரோன்னு சொல்லிட்டு அங்க கடைக்காட்ட கூப்பிட்டு, இதே மாதிரி இன்னொரு இதுல எடுத்து கொடுங்க, இதே ரேட்ல இருக்கட்டும் அப்படின்னு. அதே மாதிரி ஒரு பேண்ட் ஒரு ஷர்ட் எடுத்துறாங்க. போட்டு பார்க்குறான். போட்டு பார்த்தோன்னே பார்த்தா ஃபிட்டா இல்லை, கொஞ்சம் பெருசா, பேண்ட் கொஞ்சம் பெருசாகவும் சட்டை கொஞ்சம் ஒரு மாதிரியாகவும் இடுப்பு சைஸ் பேண்ட்ல இருக்க மாதிரி இருந்திருக்கு. கொடுத்துட்டு கடைக்காட்டா சொல்றான். அவங்க அப்பா சொல்றாரு, ரெண்டுமே எனக்கு பேக் பண்ணுங்க, நல்லா தான் இருக்கு அப்படின்னு. அப்பா வேண்டாம்ப்பா, நீங்க முதல்ல நான் போட்டேன் பாத்தீங்களா, ஃபிட்டா இருந்தது, அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, அதான் நல்லா இருக்கு, இது போடுறது வேஸ்ட்டுப்பா, எனக்கு அது இந்த லூஸாகவும் இருக்கு, லெங்க்தாகவும் இருக்கு, சட்டையும் கொஞ்சம் ஒரு மாதிரியா பிடிக்குதுப்பா அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப சொன்னோடனே எனக்கு பிடிச்ச இந்த இதை வாங்கி கொடுக்கணும்னு இதை வாங்கிட்டு நடந்துட்டு வராங்க. அவங்க அப்பா அவங்க பையன்கிட்ட சொல்றாங்க, பா நீ ஒரு கேள்வி கேட்டல, பதில் இதான் அப்படின்றாரு. என்னப்பா அப்படின்னு கேட்கறான். ஒன்றும் இல்லை, லட்சியத்தோட கனவோட நீ வாழ்ந்தேன்னா நீ ஒரு ஃபிட்டா இருக்க ட்ரெஸ் மாதிரி இருக்கிற டிசைன்ஸ் எப்படி உனக்கு அது பார்த்தோன்னே பிடிச்சி கரெக்டா இருக்குன்னு நீ உனக்கு எப்படி பிடிச்சிருந்தோன்னு எடுத்தியோ, ஃபிட்டா இல்லாத ட்ரெஸ்ஸா நீ தூக்கி போட்ட பார்த்தியா, அது தேவையே இல்லை. வாழ்க்கையிலையும் அதான், கனவு லட்சியம் இல்லாம இருந்தீங்கன்னா அந்த பிரயோஜனமே இருக்காது. அந்த உனக்கு டிசைன், உனக்கு கால் பெருசாகவும் சட்டை இடுப்பா இருந்துச்சுன்னா அது உனக்கு பிரயோஜனம் இல்லை, போடவே மாட்டேன், தூக்கி போட்டுருவா, இல்லைன்னா அது யூஸே பண்ண மாட்டேன். சேம் தான், கனவு லட்சியத்துல இருக்கிறவங்க ஃபிட்டா இருப்பாங்க, கரெக்டான கோல்ல போவாங்க, அது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்குவாங்க. இல்லைன்னா வாழ்க்கையில வாழணுன்றதுக்காண்டி வாழுவாங்க, என்ன பண்ணணும்னே தெரியாது, வாழ்க்கையில எதை நோக்கி போறோம், எதை செய்யணும், அடுத்த ஸ்டெப் என்ன, இதை இன்னைக்கு இந்த வேலை செஞ்சா அடுத்து நம்மளுக்கு என்ன ஆகும், இது எதை நோக்கி போறோம்னே தெரியாம பல பேர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இந்த பேண்ட் சட்டை மாதிரி தான், ஃபிட்டா இருக்கிறது கனவு லட்சியத்தோட இருக்கிற மாதிரி, ஃபிட்டே இல்லாத மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுளா இருக்கிறது வாழ்க்கையில லட்சியமே இல்லாதவங்க தூக்கி குப்பையில போடுற மாதிரி தான். நான் இதுக்காண்டி லட்சியமே இல்லாதவங்க தூக்கி குப்பையில போறதுக்கான சொல்றதுக்காண்டி இந்த கதை சொல்லல. ஆனா ஒரு லட்சியமும் ஒரு கனவு எல்லாருக்குள்ளேயும் அந்த வெறியும் அந்த நெருப்பு இருந்தா மட்டும்தான் அவங்களால வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப், என்னால நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், ஆட்டோ மாத்திரம் தான் ஓட்டுறேன், என்னால படிக்க வைக்க முடியல, நான் படிக்க முடியல, என்னால வாழ்க்கையில செய்ய முடியல அப்படின்னு சொல்றதோட ஏதாவது ஒரு லாங் டேர்ம் கோலை வச்சுக்கிட்டு அதுக்குன்னு ஒரு கனவு காண்டுட்டு அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன், அது நம்ம ப்ராப்ளம் சொல்றதோட அந்த லட்சியத்தை அடையறதுக்கு என்ன ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கணும், எதை நோக்கி நம்ம போறோம். ஒரு பாட்டுல பெரிய பணக்காரன் ஆக முடியாது, அது படத்துல மாத்திரம் தான். நம்ம ஆகணும்னா, நம்ம ஜெயிக்கணும்னா நம்ம தான் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். நம்மளுக்காண்டி யாரும் எடுத்து வைக்க மாட்டாங்க, யாரும் கூட வரமாட்டாங்க. இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே கிடையாது. நமக்கு நாமே நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும், நம்ம தான் எந்திரிச்சு நடக்கணும். வாழ்க்கையில ஃபிட்டான ட்ரெஸ் மாதிரி நம்ம ஃபிட்டான சில விஷயங்கள் கரெக்டான பாதையை எடுத்து அதை நோக்கி
வரைக்கும் நம்ம டெய்லி அந்த கனவோட அந்த செகண்டை நம்ம என்ஜாய் பண்ணி லைஃபை எல்லாமே நம்ம பார்க்கணும். சந்தோஷத்தையும் பார்க்கணும், அதுல இருக்கிற ப்ராப்ளத்தையும் பார்க்கணும், கஷ்டத்தையும் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணணும். திரும்பி பார்க்காம போக தெரியணும். ரெண்டாவது, ப்ராப்ளத்தை பார்த்து பின்னாடி ஓடவே கூடாது. ப்ராப்ளத்து கூட போகும்போது ஒரு சர்டன் டைம்ல ப்ராப்ளம் நம்மளுக்கு பின்னாடி போகும், நம்ம ஃபாஸ்டா ஓடுற மாதிரி இருக்கும். அப்படி யோசிக்கணும் தவிர, ஐயோ எனக்கு வந்துருச்சு, எதுவுமே இல்லை, பணம் இல்லை, காசு இல்லை, யாரும் உதவிக்கு இல்லை, எனக்கு வேலை கிடைக்கல, கல்யாணம் ஆகல, குழந்தை இல்லை, எதுவுமே இல்லை, அதெல்லாம் கொஞ்சம் நீங்க உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா, சொன்ன அத்தனை விஷயத்துக்கு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டைம் ஆஃப் இதுதான். அதுக்கடுத்து நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு இருக்கும். ஒருத்தவங்க கல்யாணம் ஆயிருக்கும், குழந்தை இருக்கும், ஆனா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, ரொம்ப சம்பாத்தியம் இல்லாம இருக்கும். ஆனா அவங்களுக்கு வருமானத்துக்கு என்ன அடிஷனலா என்ன பண்ணணுமோ அதை யோசிக்கணும். சில பேருக்கு வந்து கல்யாணம் ஆயிருக்கும், ஆனா குழந்தை இல்லாம இருக்கும். ஆனா குழந்தை இல்லைன்னு அந்த இடத்துல உட்காரதோட அதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கணும்? ஒண்ணு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ட்ரீட்மெண்ட் எடுத்து நம்மளுக்கு வரல அப்படின்னா அடுத்து அடாப்டேஷன் போகணும். அடாப்டேஷன்ல நிறைய குழந்தைகள் இந்த உலகத்துல இருக்கதான் செய்யுது. அதை ஏதாவது எடுக்கணும். நீங்க சொல்லிட்டு போயிடலாம், பாஸ் உங்களுக்கு குழந்தை இருக்கு நீங்க சொல்லலாம், ஆனா எங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு நாங்க இப்படி எடுத்துட்டு போறது எப்படி? உங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமான அவங்க கேட்கலாம். அது உண்மைதான். எனக்கு அது ஆண்டவன் யூனிவர்சல்ல நான் யோசிச்சது எனக்கு கிடைச்சது. சில பேர் கிடைக்காதவங்க செஞ்சுதான் ஆகணும். உங்களுக்கு வரலன்றது மெடிக்கல்ல வந்துருச்சுன்னா ஒண்ணு நம்ம டெஸ்ட் பேபி போகணும், இல்லையா அடாப்டேஷன் போகணும். இப்படி நிறைய வே ஆஃப் வந்து அடுத்தடுத்து இருக்கு. அது குழந்தை தான் நம்மளுக்கு தேவை, அது அடுத்தடுத்த விஷயங்கள் இருக்கு, அதை நோக்கி நம்ம போகணும். சில வீட்டுல நம்ம சொந்தக்காரங்கள 2-3 குழந்தை வச்சிருக்கிறவங்க சில பேர் வந்து கொடுக்க ரெடியா இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட நம்ம பேசலாம். இப்படி நிறைய வே ஆஃப் மெத்தட் இருக்கு. யோசிக்கிறது தான். இதே மாதிரி தான் பிசினஸ்லயும் சரி, இதே மாதிரி தான் நம்ம வந்து ஒரு ஜாப்ல போறோம்னா அடுத்த லெவல் போறது, ஃபாரின் போறதுக்கு, இப்படி நம்ம அடுத்த ஸ்டெப் தான் யோசிக்கணும் தவிர எனக்கு சம்பளம் குறைச்சலா இருக்கு, என்னால ஒன்றும் பண்ண முடியல, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, எனக்கு இன்னும் growth வரல, எனக்கு அவங்க இன்க்ரிமெண்ட் பண்ணலான்னு நம்ம யோசிக்கிறதோட ஒன்று நம்ம பேசி பார்க்கணும் கம்பெனியில், இல்லையா அடுத்த ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸை தேடணும், அதுக்கேற்ற எஃபெக்ட் போடணும், அந்த ஸ்கில்லை நம்ம டெவலப் பண்ணணும். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நம்மளுக்குன்னு ஸ்கில் வந்து உலகத்தில் நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட் 1க்கு 4 போயிட்டு இருக்கு. ஏஐன்னு வந்திருக்கு, ஆட்டோமேட்டிக் நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. அப்போ நம்ம அந்த ஸ்கில்லை ஒன்றா டெவலப் பண்ணணும். எந்த துறையில் இருக்கோமோ அந்த ஸ்கில்ல ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் நம்ம டெவலப் பண்ணி பேசிக்காக தெரிஞ்சு வச்சு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு நம்ம என்ட்ரி கொடுத்தாதான் வேலைக்கு கொடுக்குறவங்களும் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அடுத்த லெவலுக்கு கொடுக்குறவங்களும் நம்மளை தூக்கிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதை விட்டு நான் பாட்டு இங்கே தான் இருப்பேன், ஆனால் எனக்கு எல்லாமே வந்துடும்னா வரவே வராது, எதுவுமே வராது, வாழ்க்கை ஃபுல்லாக வராது. முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் மாத்திரம்தான். R&D வேற, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சொல்லி ஒரு கம்பெனிக்கே தேவைன்னா பிரிட்டானியா கம்பெனி இன்னும் ரிசர்ச் டெவலப்மெண்ட். நீங்க எந்த கம்பெனி எடுத்தீங்கனாலும் R&Dன்னு ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அது நடந்துகிட்டே இருக்கும். பெரிய ஹோட்டலாக இருந்தாலும் டெய்லி அதை செக் பண்ணி R&D வேலை நடந்துட்டு தான் இருக்கும். இது அவ்வளோ டெவலப்மெண்ட் ஆனால் அவங்க திருப்பி புதுசாக மாற்றுறாங்க. புது டேஸ்ட், புது டிசைன் எல்லாமே. இப்போ ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனியாக இருந்தாலும் அவங்களுக்கு நிறைய மேனுஃபேக்சர் கம்பெனி டெவலப் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. டெய்லி ரிசர்ச் பண்ணுவாங்க, புது ப்ராடக்ட் எடுக்கிறாங்க. அதுக்காக தான் அவ்வளோ இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ்ல போறாங்க, அங்க இருக்கிற ட்ரேடிங் பார்க்குறாங்க, அந்த ஈவெண்ட்ஸ் பார்க்குறாங்க, அதை இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இதெல்லாம் நடக்குது. ஒரே டிசைன்ஸ் வந்து எப்பயுமே இருக்காது. 1000 டிசைன், லட்சம் டிசைன்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். அது மாதிரி நம்ம லைஃப்ல நம்ம ஒரு விஷயத்த மட்டும் ட்ரையல் பார்க்காம ஒரு 10 விஷயத்துலேருந்து 15லேருந்து 1000 விஷயத்த நம்ம ட்ரையல் பண்ணிட்டே இருக்கும்போது அதில் ஏதாவது ஒரு 2-3 விஷயம் நம்மளுக்கு கிளிக் கொடுக்கும். அதை வச்சு நம்ம எடுத்துட்டு போகலாம். அதில் நம்ம சக்ஸஸ் கொடுக்கும். சக்ஸஸ் கொடுத்தா சந்தோஷம் வரும், பணம் வரும், சந்தோஷம் வரும், எல்லாமே வரும், ஹாப்பியாக இருக்கலாம். யோசிச்சு பாருங்க, நீங்க எந்த பொசிஷன்ல இருக்கிறீங்க, என்ன மாதிரி இருக்கிறீங்க, என்ன மாதிரி திங்க் பண்றீங்க அப்படின்னு யோசிச்சிங்கனாலே உங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும். நிச்சயமா நம்ம எவ்வளோ பார்த்துட்டோங்க, எவ்வளோ பிரச்சனையை பார்த்துட்டோங்க, இந்த பிரச்சனையாவது ட்ரை பண்ணுவோம், இதுக்கு ஒரு சொல்யூஷன் தேடுவோம், செஞ்சுதான் பார்ப்போமே. அது வழி கொடுக்கும் போது சந்தோஷம் வரும். சந்தோஷம் கண்டிப்பாக வருங்க. யோசிங்க.